எல்லாருக்கும் ஹாய். வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உமன்ஸ் டேக்கு நான் பண்ண ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸுக்கு உண்டான லாஸை ஒரு ரீவெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காகவும் விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோங்க. ஓகே, வெரி குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி நான் ஒரு அவேர்னஸ் பண்ண போகிறேன். அது எதை பற்றினா விசில். இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் விசில். இந்த விசிலை வந்து இப்போது நம்ம இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு ஒரு ரேப்பிசம் எல்லாத்தையும் நடந்துகிட்ருக்கு. அதை தடுக்கணும், உமன்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விசிலை வந்து எங்கள் காலேஜில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு போய் கொடுத்துட்டு அவங்க இந்த விசிலை வந்து அவங்க ஐடி கார்டு ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கோ இந்த விசிலை ப்ளோ பண்ண வைக்கிறது தான் இன்றைக்கி பண்ணுற நான் அவேர்னஸ். இந்த தீர்வு பண்ண முடியுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கள் காலேஜில் போயிட்டுருக்கோம். எஸ்பெஷலி ஃபஸ்ட் இயர்ஸ் பிளாக். ஹாய் மச்சான். ஓகே, நம்ம யாராச்சும் இது பண்ணுறவங்கள்ட்ட போகிறோம். ஓகே, ரித்திகா இருக்கா? ஹாய் ரித்திகா. ஓகே, இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே, ஓகேவா? அதனால் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி உனக்கு நான் வந்து விசில் தர போகிறேன், ஓகேவா? இந்த விசில் எதுக்குன்னா உமன்ஸ் டே, அந்த ரேப்பிசம் அதிகமாக ஆகக்கூடாது, இது கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக விசில் ரித்திகா கொடுத்துருக்கேன். இப்போ ரித்திகா வந்து அவங்களோட ஐடி கார்டில் நோட் பண்ணுவாங்க. தென் ஷி வில் ப்ளோ. Okay, set on this. This is the awareness called whistle challenge for this woman day. இந்த whistle challenge எப்படின்னு சொல்லி ரித்திகாட்ட கேட்போம். How you feel about this? Actually, it's a very good innovative idea. So இப்போ இருக்கிற நாங்களாம் வந்து வெளியூர் போனுங்க. ஸோ இது வந்து சென்னையில் வந்து முக்கியமாக வந்து சில ஏரியா எங்கள் ஹாஸ்டல் சைடே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த விசில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ஒரு நல்ல ஐடியா. அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதை நாங்கள் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த அவேர்னஸை எங்கள் காலேஜ் ஃபுல்லாகவும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ரித்திகா. இதுதான் வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு சொசைட்டியில் மாற்றத்தை எதிர்பார்க்குறான்னா முதல்ல வந்து அவன் மாற்றத்துக்கான தயாராகணும். அந்த மாற்றத்தை அவன் ஏற்படுத்திட்டானா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த விசில் சேலஞ்ச் உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு, அக்காங்களுக்கு வந்து இந்த விசிலை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெட்டர் சொசைட்டியை நம்ம இந்த விசில் சேலஞ்ச் மூலிமா ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களுக்கு தேவையான ஒரு சில லாஸை வந்து ரீவெண்ட் பண்ணி நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேங்க. ஓகே, அதாவது இந்த உமன்ஸ் வந்து ஒரு 5 பிளேஸில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க சொசைட்டியில். தினமுமே டெய்லி லைஃப்லேயே வந்து என்னென்ன இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சில்ட்ரன்ஸுமே வந்து இந்த சொசைட்டியில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு சேஃப் கார்டாக இருக்கிற ஒரு சில லாஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைல்டு மேரேஜ் ஆக்ட், குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப கடுமையாக இது பண்ணியிருக்காங்க. பல சேஞ்ச் நடந்திருக்கு. அதுக்கு மூலிமா 18 இயர்ஸ் கீழே இருக்கிற எந்த ஒரு சைல்டுக்குமே வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது. கேர்ள் சைல்டு இருந்துச்சுன்னா 18, பாய் சைல்டு 21 கீழே மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போஸ்கோ ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், அது மூலிமா அவங்க வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. ஓகே, சைல்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸில் உமனுக்கு என்னென்ன லாஸ் இருக்குது, அவங்க என்னென்ன வந்து சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 2017. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 weeks to 26 weeks வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸ்லேருந்து லீவ் எடுத்துக்கலாம் ப்ரெக்னன்சி பீரியட் அப்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் சீரியஸான இஷ்யூஸ் அதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா 1 month வரைக்குமே வந்து ஈக்குவல் பே, நீங்கள் வந்து ஒர்க் போகலனாலும் உங்களுக்கான பே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இது வந்து சட்டம் சொல்லுது. ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட். அதாவது நீங்களும் உங்கள் கூட இருக்க கொலிக்குமே வந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்களுக்கான கம்மியான பேவும் உங்களோட கொலிக்கு வந்து அதிகமான பேவும் அவங்க வந்து ஒரு மேல் மெம்பராக வச்சுக்கோங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஈக்குவல் ரெமிஷன் மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஈக்குவாலிட்டியை சீக் பண்ணலாம். அது உங்களுக்கான சட்டம் இருக்குங்க. ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் பிளேஸில் ஏதாச்சும் ஒரு ஹராஸ்மெண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு அப்யூஷுவல் வேர்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ்லேயே இந்த ஹராஸ்மெண்ட், உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டுக்கான ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டியில் போயிட்டு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன்ஸை அது மூலிமா கொண்டு வரலாங்க அந்த ஒர்க் பிளேஸில். ஓகே, அதில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த மெம்பர்ஸை வந்து லீட் பண்ணுறது யாருன்னா ஒரு உமனாக தாங்க இருக்கணும். இது வந்து சட்டம் சொல்லுது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸில்
ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அதுபடி உங்களோட தாத்தா பாட்டி சொத்தோ உங்களோட அப்பா அம்மா சொத்தோ வந்து உங்கள் பிரதர்ஸ்க்கு மட்டுமே இல்லாமல் உங்களுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைட் இருக்குது அப்படின்றது 2005 வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அது மூலிமா எந்த ஒரு உமன்ட்டுமே வந்து கல்யாணத்தப்போ வந்து நீங்கள் டவுரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் அகேன்ஸ்ட் எல்லாம் அவங்களுக்கான தக்க தண்டனை கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம்னா இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாருமே வந்து உமன்ஸ்லாம் வந்து கேர்ள்ஸ் லேடிஸ்லாம் வந்து ரொம்பவே ஹராஸ் பண்ணப்படுறாங்க அவங்க பப்ளிக்கில் நடந்து போகிறப்போ. அதுக்காக ஐபிசியில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் பப்ளிக்கில் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் செக்ஷன் 294 ஆஃப் ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் படி என்னன்னா ஏதாச்சும் ஒரு அவதூறான வார்த்தைகள் வந்து நீங்கள் ரோட்டில் போகிற பப்ளிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அகேன்ஸ்ட் சூ பண்ணலாம். கண்டிப்பாக அது கவர்மெண்ட் எடுக்கும். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்குமே ஒரு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டோட அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் 509 அதுபடி நீங்கள் ஸ்ட்ரீட்டில் போடுறப்போ வந்து உங்களுக்கு ஏதோ பாடுறது இல்லை ஏதாச்சும் ஒரு சவுண்டு கொடுக்குறது அதுமாரி ஒரு சின்னதாக இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ஸ்பெரிமெண்ட் வித் பெயிலபிளோட ஆஃபென்ஸோட அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து உமன்ஸை சேஃப் கார்ட் பண்ணுறாங்க, உமனுக்கும் போலீஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது உமனுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இஷ்யூஸ் நடந்துடுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ரேப் நடந்துடுச்சுன்னா அன்றைக்கே நீங்கள் கேஸ் போடணும் அவங்களே சூ பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. எப்போ வேணால் நீங்கள் வந்து அதுக்காக சூ பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கவர்மெண்ட் உங்கள் பேர் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவாங்க, அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லேருந்து சன்செட்டுக்குள்ளே தான் உங்களை அரெஸ்ட் பண்ணும் வித் உமன் கான்ஸ்டபிளோட. அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் வந்து கூட்டு விசாரிக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் வீட்லேயும் கூட்டு வந்து விசாரிக்கலாம். வித் ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் இது எல்லாத்தையுமே விசாரிக்கணுங்க. அது இல்லைனா வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பதிலுமே வந்து போலீஸ்க்கு சொல்ல தேவையில்லைங்க. இதெல்லாம் உங்களுக்கான ரைட்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 FIR அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குது. அந்த 0 FIR என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேணால் நீங்கள் போய் உங்களுக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து சொல்லி வந்து கேஸ் போடலாங்க. இதெல்லாம் தான் வந்து சொசைட்டி நம்ம கவர்மெண்ட் வந்து உமனுக்கு கொடுக்குற ஒரு பிக் சப்போர்ட். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். ஒரு சின்ன ரீவன் மாரி உங்களுக்கு சொல்லணும் இருக்க சட்டத்தை எல்லாத்தையுமே அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசில் சேலஞ்ச் கண்டிப்பாக யாராச்சும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழும். தேங்க்யூ. ஹோப்பிங் ஃபார் சேஞ்ச்.